4 என்பது வீட்லயும் பிரச்சனை இருக்கலாம். தாய் இருந்தா அவங்க தாயாருக்கு உடல்நிலை சரியாம போகலாம். இப்ப அதுல சரியா கட்ட முடியாம லோன் கிடைக்காம அந்த வீடு தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அசிங்கம், அவமானம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள், வெளியே சொல்ல முடியாத வலிகள், இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற ராகு கேது பயிற்சி பத்தி தான். இந்த ராகு கேது பயிற்சி எப்ப நடைபெற போகுது அப்படின்னு சொன்னா, இந்த வருட இறுதியில டிசம்பர் மாசம் நடைபெற போகுது. ஆனா அது இப்போ நட்சத்திர சாரம் வாங்கி 1 மாத காலம் ஆகிறது. இப்பொழுதே அதனுடைய பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ராகு கேது பயிற்சி இன்னும் 3 மாதம் கழித்து தான் நடக்கும், அப்பதான் அந்த மாதிரியான பலன்களை ஒருத்தருக்கு தரும் அப்படின்னு சொன்னாலும், இப்பொழுதிலிருந்தே அந்த ஜாதகருக்கு அந்த ராகு கேது பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடைபெறணுமோ அது அத்தனையும் நடைபெற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஏற்கனவே இதுதான் 12 ராசி கட்டம் இல்லையா. இப்ப ராகு கேது ராகு கும்பராசியில இருக்கிறாரு. கும்பராசியில இருக்கிற ராகு மேல் நோக்கி எல்லா ராசியும் எல்லா கிரகங்களும் இப்படி சுத்தும், மேல் நோக்கி இப்படி சுத்தும் இல்லைங்களா, வலது பக்கமா சுத்தும். ஆனா ராகு கேது இப்படி இந்த சைட்ல சுத்தம், கிழக்கு நோக்கி சுத்தம். அப்படி இருக்கும் பொழுது கும்பத்தில் இருக்கிற ராகு மகரத்திற்கு தான் வருவார். கும்பத்தில் இருக்கிற ராகு மீனத்திற்கு போக மாட்டார். அப்போ கும்பத்தில் இருக்கிற ராகு மீனத்துக்கு வர்றது எப்ப வருதுன்னா 13/11/2026 13ஆம் தேதி 11ஆம் மாசம் 2026 அப்போ வராரு. ஆனா இவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா, கும்பத்தில் தான் இருக்காரு. கும்பத்துல முதல்ல எந்த நட்சத்திரத்துல இருந்தார்? கும்பத்துல ஒரு 2 நட்சத்திர பாதங்கள் இருக்கு இல்லையா, 2 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் இருக்கு இல்லையா. அப்போ முதல்ல அவர் பூரட்டாதியில இருந்தாரு. அது குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரத்துல ராகு இருக்கும் பொழுது குரு போல ராகு செயல்பட்டார். அடுத்து சதயத்துக்கு வந்தார், அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கே வந்தார். அப்போ ராகு மிகவும் வீரியமாக பலமாக அவர் செயல்பட்டார். இப்போ யார் நட்சத்திரத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்ப மாறினார் அப்படின்னா, ஜூன் 30ஆம் தேதியே வந்துட்டார். இப்ப ஜூலை மாசம் ஃபுல்லா போகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 28 நாட்கள் ஆகிட்டது. இந்த 28 நாட்கள்லயே ஜாதகர் அனைவருக்குமே பல மாற்றங்கள் அவர்களுக்கு நடைபெற்றிருக்கும். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு இருக்கிறதோ அது எல்லாமே இப்பவே மாற ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஒரு கிரகங்கள் தனிச்சு செயல்பட முடியாது. அந்த கிரகங்கள் அது ஏறிய நட்சத்திர சார வழியாகத்தான் அதனுடைய பலாபலன்களை தர முடியும். அப்படி இருக்கும் பொழுது ராகு இப்பொழுது செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்துல ஏறி இருக்கார். செவ்வாயோட நட்சத்திர சாரம் என்பது அவிட்டம். இந்த அவிட்டத்தினுடைய சாரம் ஏறும் பொழுது செவ்வாயான ஒரு சுறுசுறுப்பு, ஒரு முரட்டுத்தனம், ஒரு வேகம், அந்த மாதிரியான ஒரு குணத்தையும், ராகு என்பது ஒரு பிரம்மாண்டம், அந்த மாதிரியான ஒரு கிரகத்தின் தன்மையையும் சேர்த்து இப்ப எல்லா ஜாதகருக்கும் அதனுடைய பலன்களை தர அவர் ஏதுவா இருக்காரு. அதனால இப்பொழுதே ராகு கேதுவோட பயிற்சி பலன் எல்லா ஜாதகருக்கும் நடக்க ஆரம்பிக்கும். 3 மாதம் கழிச்சு ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்றது ராசிக்கு தான். இப்ப கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு ராகு கேது மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி எப்ப சொல்லுவாங்க? 13/11/2026 அன்னைக்குதான் சொல்லுவாங்க. ஆனா அது திருக்கணித பிரகாரம். ஆனா இப்போ நாங்க நட்சத்திர சார ஜோதிடம் இல்லையா, அப்போ நட்சத்திரங்கள் தான் பேசும். ராசியை மையமாக கொண்டு எந்த ஜோதிடமும் கிடையாது, எந்த தசாபுதியும் கிடையாது. உதாரணமாக ஒரு குழந்தை மேஷ ராசியில பிறக்குது, ஒரு கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்குதுன்னா அப்ப அந்த நட்சத்திரத்துடைய தசை எதுவோ அதுதான் முதல் தசை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகருக்கு குறிப்பிடுவோம். அப்ப நட்சத்திரத்தை பேஸ் பண்ணிதான் தசைகள் வருகிறது ஒழிய மேஷ ராசியில பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் தசை முதல் தசைன்னு சொல்லிட்டு யாருமே சொல்றது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பயிற்சி பலனை, ஒரு குரு பயிற்சியா இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்திலிருந்து ஒரு கட்டத்தை மாறுகிறது, கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மாறுகிறது அப்படின்னு சொன்னா அது பயிற்சி பலனா ஆகாது. ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு மாறுகிறது அப்படின்னா கண்டிப்பாக அது பயிற்சி தான். ஏன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய தன்மையிலிருந்து இன்னொரு நட்சத்திரத்தினுடைய தன்மைக்கு அந்த கிரகம் மாறுகிறது. அப்படி மாறும் பொழுது
பொழுது அதனுடைய பலன்களும் கரெக்டாக துல்லியமாக ஜாதகருக்கு நடைபெற ஆரம்பிக்கும். இப்ப ராகு மாறி 28 நாட்கள் ஆகிடுச்சு. எந்த நட்சத்திரத்துல வந்திருக்கார்? அவர் அவிட்டம் நட்சத்திரத்துல, செவ்வாயோட நட்சத்திரத்துல அவர் சாரம் வாங்கியிருக்கார். இப்போ இது அவிட்டத்திலே 4 பாதம் இருக்கு இல்லையா? 2 பாதங்கள் கும்பராசியிலும் 2 பாதங்கள் மகர ராசியிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கிறது. இது பாரம்பரியம். நாங்க நட்சத்திரத்தை சார ஜோதிடத்துல அதுதான் உயர்நிலை. அடிப்படை என்பது வேதிக் என்கின்ற பாரம்பரிய ஜோதிடம். அது பொதுவான பலனை சொல்லக்கூடியது. ஒரு ஜாதகத்துல நடக்குமா நடக்காதா, ராசி பலன் என்ன, குரு பயிற்சி வந்துருச்சா, குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு சொல்றது ஒரு பொதுவான பலன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லக்கூடிய பலன். மகர ராசியில பிறந்தவங்க எல்லாருமே கோடீஸ்வரனா ஆகிறதும் இல்லை, எல்லாரும் பிச்சைக்காரனா இருக்கிறதும் இல்லை. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க, இந்த 2 மணி நேரத்துல பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் ஒரே ஜாதகம், ஒரே தசா புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பலனை சொல்லிடுவாங்க. எல்லா பலனும் ஒன்ன போல. ஒருத்தரை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு, தனி ஜாதகம் உண்டு. 1 நிமிட இடைவெளியில் பிறக்கிறவங்களுக்கு கூட தனி ஜாதகம் உண்டு. இதுதான் உயர்கணித சார ஜோதிட முறை, உயர்நிலை ஜாதகம். சரிங்களா? இப்போ கும்பராசியில் இருக்கிற அந்த அவிட்ட நட்சத்திரம் 9 பாதத்துல பிரிக்கப்படும். அது மிகவும் துல்லியமாக வரக்கூடியது. இப்போ உங்க பாரம்பரிய பிரகாரம் பார்த்தாலே 4 பாதத்துல வருது இந்த அவிட்ட நட்சத்திரம். இப்போ சதயத்துல இருந்து கும்பராசியில் இருக்கிற சதயத்துல இருந்து ராகு பகவான் இப்ப அவிட்டத்துக்குள் முதல் பாதத்துல வந்துட்டார். அப்போ அந்த வந்த போது இந்த செவ்வாயனுடைய தன்மையில ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை தரப்போறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இவர் இங்க கும்பத்துல இருக்கிற ராகு அவிட்டத்துல லாஸ்ட்ல இங்க வந்திருக்காரு. அடுத்து அவிட்டத்திலேயே தான் மகர ராசிக்கு போக போறாரு. மகர ராசிக்கு அவிட்டத்துல போறாரு வழிய அவிட்டத்துல இருந்து திருவோணத்துக்கு போல. திருவோணத்துக்கு போகும் பொழுதுதான் மகர ராசியில இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இந்த அவிட்டத்திலேயே இருக்கும் பொழுது அவருடைய நிலையை அவர் மாற்ற மாட்டார். ஏன்னா அவர் செவ்வாய் போலதான் செயல்படுவார். மகர ராசிக்கு வந்ததுனால சனி போல செயல்பட மாட்டார். சனியினுடைய தன்மை வருமா? வராது. ஆனா சனியோட வீட்டுல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வீரியம், யார் வீட்டுல இருக்கார் அப்படின்ற ஒரு தன்மைக்காக அப்படி சொல்லலாம். ஆனா அவர் யார் போல செயல்படுவார் அப்படின்னும் பொழுது அவர் செவ்வாயை போலதான் செயல்பட ஆரம்பிப்பார். அது எவ்வளவு நாட்கள் இருக்கிறது அப்படின்னா இன்னும் ஒரு 127 நாட்களுக்கு, கிட்டத்தட்ட 4.5 மாசமும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அதுக்கப்புறமா திருவோண நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் மாறுவார். இப்போ ராகு கேது பயிற்சி வருது இந்த இன்னும் 3 மாசம் கழிச்சு அப்படின்னாலும் இப்பொழுதே ராகு கேது பயிற்சியோட பலனை ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள். ராகு தன்னுடைய தன்மையை மாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய சுய சதயத்தில் இருந்து, தன்னுடைய சுய தன்மையில் இருந்து செவ்வாயின் தன்மையும் சேர்த்து பலனை தரத்துக்கு ராகு தயாராகிவிட்டார். இந்த ராகு கேது பயிற்சி கடகராசிக்கு எந்த மாதிரி பலனை தரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ராகு கேது பயிற்சி கடகராசிக்கு ராகு எந்த மாதிரி தொடர்பை கொண்டிருக்கார் அப்படின்னா, இவர் ராகு துலாம்ல இருக்கிற சுவாதி 4ஆம் பாவமா வராரு. அடுத்து கும்பத்துல இருக்கிற சதய நட்சத்திர ராகு அவருக்கு 8ஆம் பாவமா வராரு. அடுத்து திருவாதிரை மிதுனத்துல இருக்கிற திருவாதிரை அவருக்கு 12ஆம் பாவமா வராரு. இந்த நேரம் இந்த ஒரு 127 நாட்கள், குறைஞ்சபட்சம் 127 நாட்கள் இந்த கடகராசிக்காரர்கள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ராகு கேது பயிற்சி அவர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை, மிக மிக சங்கடத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கு. இந்த 4, 8, 12, அதாவது 4 என்பது வீட்லயும் பிரச்சனை இருக்கலாம், அல்லது கம்பெனி அந்த மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்றாங்கன்னா அந்த இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கலாம். அவர்களுடைய தாய் இருந்தா அவங்க தாயாருக்கு உடல்நிலை சரியாம போகலாம். வீட்டுல நிறைய வீடு கட்டி பாதில சரியா கட்ட முடியாம லோன் கிடைக்காம அந்த வீடு தடை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு தடைகள், தாமதங்கள், லோன் வீடு மூலமா நீங்க வாங்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் பாவம் வரும்போது இவர்களுக்கு நிறைய அசிங்கம், அவமானம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள், வெளியே சொல்ல முடியாத வலிகள், இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் பாவத்தை இயக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் 12ஆம் பாவம் அப்படின்னும் போது நிறைய விரயங்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல செவ்வாயும்
ராகுவும் சம்பந்தப்படுறதுனால ராகு அப்படின்னும் பொழுது முன்னோர்களும் பெரியவர்களையும் குறிக்கும். செவ்வாய் என்பது சகோதரர்களையும், ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் கலத்திரகாரகன் என்கின்ற கணவன் ஸ்தானத்தையும் குறிக்கும். அப்போ இந்த உறவுகளுக்குள்ள வர பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம். அவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களுக்கும் சில நேரங்கள்ல மருத்துவ செலவு, மருத்துவம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பார்கள். மன உளைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். டென்ஷன் அதிகமாக இருக்கும். இரவில் படுத்தால் சரியான தூக்கம் வராது. தூக்கமின்மை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய சங்கடத்தை, கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்டமாக இது இருக்கிறது. இது அகம் சார்ந்த விஷயத்திலையும் நல்லா இல்லை, புறம் சார்ந்த விஷயத்திலும் நல்லா இல்லை. அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, கல்வி இதெல்லாம் இருக்குமானா அதுவும் ஒரு கேள்விக்குறி. சரி, பொருளாதாரமாவது மேம்பட்டு தொழில் வளர்ச்சி இல்லது வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லது வேலையில ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல எந்த விதமான புது முயற்சியோ, புது தொடக்கமோ, புதுசா நம்ம ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றதோ எந்த விஷயமோ செய்யக்கூடாது. அது காதலாக இருந்தாலும் காதல் இங்க செட் ஆகாது. ஏன்னா 4ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது 5க்கு 4 12ஆம் பாவம். அதனால கண்டிப்பா காதலிச்சீங்கன்னா காதல் ஃபெயிலியர் ஆயிடும். அதுக்கடுத்து நீங்க வேற என்ன விஷயம் செய்யணும் புதுசா அப்படின்னாலும் இப்ப புதுசா ஆரம்பிக்காதீங்க. எல்லாமே லாபத்துல வராது. அதனால இருக்கிற வேலையா இருந்தா அதை அப்படியே போங்க, இருக்கிற தொழிலா இருந்தா அதை அப்படியே நடத்துங்க. அந்த மாதிரி இருக்கிறத அப்படியே ஒரு 4 மாத காலங்கள் எந்த புது முயற்சியும் ஏற்படுத்தாதீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டாம இருக்கலாம். கண்டிப்பா இந்த ராகு கேது பயிற்சி, இந்த செவ்வாயினுடைய சாரம் கடகராசிக்கு மத்தியமமான பலன் கூட சொல்ல முடியாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வருகின்ற திருவோண நட்சத்திரம் அவர்களுக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த செவ்வாய் சாரத்தில் வருகின்ற இந்த ராகு கேது பயிற்சி இந்த 4.5 மாத காலம் இவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதற்காக தெய்வ வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும். இது ராகு கால நேரத்துல செவ்வரளி மாலை சாற்றி எலுமிச்சம்பழ விளக்க போட்டு முடிந்தா கருப்பு உளுந்து வாங்கி அந்த துர்க்கையின் பாதத்துல வச்சு நமஸ்காரம் பண்ணி 9 சுற்றுக்கள் சுற்றி இந்த இறை வழிபாடு ராகு காலத்துல செய்யும் பொழுது அது செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாட்கள்ல செய்யலாம். அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் செய்யும் போது மிக மிக உத்தமமான பலன் கிடைக்கும். அதனால செவ்வாய்க்கிழமையில செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இந்த கடும் பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக படிப்படியாக உங்களுக்கு குறைந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்று சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.